இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகின் ஒரு 1.5 டன் ஏசி. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடுதா, ஸ்டார்டிங்காக இப்போ தான் ஓடிக்கிருக்கு. இது அவுட்டோர் ஃபேனு, இது இன்டோர் ஃபேனு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, கம்ப்ரஸர் ஆன் ஆன கொஞ்ச நேரத்தில் வந்து அவுட்டோர் ஃபேன் வந்து ஓடலை, கொஞ்ச நேரத்தில் நின்றும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடுது. இது வந்து அப்புறம் ஏசி வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஃபேன் வந்து மறுபடியும் ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஸர் ஓடிக்கிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஃபேன் வந்து ஓடினது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இது வந்து இன்டோர் ஃபேன் ஓடிக்கிருக்கு. அவுட்டோர் ஃபேன் நின்றுச்சா. இப்போ என்னென்னா ஃபோர் ஸ்டாப் பண்ணுறேன். இது ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது அதாவது யூனிட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் ஃபேன் ஓடுது. இப்போ கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் அவுட்டோர் ஃபேன் ஓடுது. கம்ப்ரஸர் ஓடையில் உங்களுக்கு அவுட்டோர் ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சரி பண்ணிட்டு உங்களுக்கு நீ அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு உங்களுக்கு அவுட்டோர் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்டோர் ஃபேன் ஓடுது, அவுட்டோர் ஃபேன் ஓடுது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்சியூலேருந்து சிக்னல் வந்து இந்த மோட்டர் ஆக்டிவேட் பண்ணுற அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும். அதை வந்து நீங்கள் அது எம்சியூ தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சுண்ணே. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடிக்கிருக்கு. இப்போ ஃபேன் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் பார்த்தீங்கன்னா நிற்காமல் ஓடிக்கிருக்குது. இது இன்டோர் ஃபேனு, இது அவுட்டோர் ஃபேனு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஓடிக்கிருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில். கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் எடுக்குது பாருங்கள். ஹை ஸ்பீட் எடுக்குது. ஃபேன் ஆஃப் ஆகலை, ஓடிக்கிருக்கு. ரெடி ஆயிடுச்சுண்ணே.